ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி எங்களோட காலேஜ் ஃபேர்வெல் விலாக் தான். நான் நிறைய பேருக்கு தெரியும், நான் காலேஜ் ஃபைனல் இயர் இப்போது. ஸோ எங்களுக்கு ஃபேர்வெல் அன்றைக்கி வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ எடுத்து ஒரு 1 மந்த் கிட்ட ஆக போகுது. இப்போ தான் எனக்கு அப்லோட் பண்ண டைம் கிடச்சிச்சு. எங்களுக்கு ஃபேர்வெல் எப்படி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வைவா நான் முதல்வன் எக்ஸாம் அதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி எங்ககிட்ட கேட்டு தான் வச்சாங்க. ஏன்னா நம்ம எக்ஸாம் இந்த இதில் இருந்தோன்னா ஃபேர்வெல் வச்சா அது ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அதனால் இப்போ ஸ்டடி ஹாலிடேஸ் விடுறதுக்கு முன்னாடி தான் வச்சுருந்தாங்க. அன்றைக்கின்னு பார்த்துட்டு ஃபேர்வெல் வைக்கிற அன்றைக்கின்னு பார்த்து சேர்மன் வந்தனால ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகவே 1 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆச்சு. நாங்களும் லேட்டாக தான் வந்தோம். கால் பண்ணி சொன்னாங்க லேட்டாகவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வந்ததுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. டீச்சர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் வீடியோஸுமே எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லோரும் பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதே லேட் ஆனதுனால எடுத்தோடனே கொஞ்சம் பேசி முடிச்சுட்டு நம்ம லஞ்சுக்கு போகலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ரூம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் நாங்கள் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே அந்த ரூமுக்கு போனோம். அது மெமரி ரூம்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்குள்ளே நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ அளவுக்கு நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஏன்னா அங்கே எங்களோட ஃபோட்டோஸு, நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்க குட்டி குட்டியாக பிரிண்ட் போட்டு அது எல்லாமே அப்படியே ஹேங் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அவங்க அதில் பண்ண ஒரு குட்டி பட்டர்ஃப்ளைஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே கையிலேயே ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சைடில் ஒரு பெரிய ட்ரீ மாதிரி வச்சு அதில் கீழே பெயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை அதில் வைக்கிற மாதிரி. அண்டு நாங்கள் எடுத்த வீடியோஸ், ஃபோட்டோஸ் அது எல்லாத்தையுமே போட்டிருந்தாங்க. ஐவி போனது, அதுக்கப்புறம் ஓணம் செலப்ரேஷன் எப்போ எடுத்த வீடியோஸு, ஃபோட்டோஸ் அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. உங்கள் காலேஜில் இது மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே கண்ணாடி இருக்கும். அது ஏதோ ஒன்று எழுதியிருந்தாங்க, அது எனக்கு மறந்து போயிடுச்சு. அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஜூனியர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ நல்லா பண்ணதுக்கு நாங்கள் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. சும்மா சின்ன சின்ன கெஸ் இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ க்யூட்டாக பார்த்து உட்காந்து பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியவே தெரியாது. நானும் இந்த மாதிரியெல்லாம் பார்த்ததே இல்லை. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என்னோடய ஃபோட்டோஸ் ஒரு 3 நாள் இருந்துச்சு. ஆனால் அந்த 3 நாளுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதான் கடைசியாக நாங்கள் பார்த்துட்டு வெளியில் போனது. திரும்பி கொஞ்ச நேரத்துக்குள்ளே பார்த்தா ஒன்று கூட இல்லை, எல்லாம் பிச்சுட்டு போயிட்டாங்க. கடைசியாக எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் கிடச்சிச்சு. அதை நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் 2023 அண்ட் 2026 பேட்ச்சு. அதுக்கப்புறம் சரி லஞ்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு சைடில் போனால் இந்த பாய்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. இந்த வயலட் கலர் ஷர்ட் போட்டிருக்கவங்க தான் டைகர் பாய்ஸ் எங்கள் கிளாஸில். இவங்க நிறைய விஷயத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன் அதெல்லாம் வச்சா முன்னாடி நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே. அப்புறம் லஞ்சுமே சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். லஞ்ச் பிரியாணி, அப்புறம் எக்கு, ரைத்தா, குழம்பு அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு காலேஜ் 3:30 முடிஞ்சு 3:30 முன்னாடிலாம் முடிஞ்சிச்சு. அப்போ லஞ்ச் பிரேக் இருந்துச்சு. அப்போ நாங்கள் லஞ்ச் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். இப்போது அது இல்லாதனால 2 o'clock காலேஜ் முடியறனால லஞ்ச் பிரேக்கெல்லாம் எங்களுக்கு இருக்காது. அதனால் ஒன்றா சேர்ந்தெல்லாம் சாப்பிட்றதில்ல. ஸோ கடைசியாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே வெளியில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோமோ. அப்போ என் ஃப்ரெண்டு ஒரு ஹேர் கிளிப் எனக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தா. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இவன் தான் பிரகாஷ். எங்கள் கிளாஸில் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது, அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறது இவன் தான் சூப்பராக எடிட் பண்ணி கொடுப்பான். அதெல்லாம் நம்ம அப்படியே மெமரபுளாக வச்சுக்கலாம். அவ்வளோ நல்லா எடிட் பண்ணி எங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் 2 பாய்ஸ் 2 சட்டை போட்டு வந்திருந்தாங்க. அந்த சட்டையில் இந்த மாதிரி எழுதுறது. அப்புறம் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவன் எங்கள் ஜூனியரு. அண்டு இவங்க எல்லாமே ஜூனியர்ஸ் தான். இது எல்லாமே செகண்ட் இயரும் ஃபஸ்ட் இயரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரகாஷ் வந்தானா. வந்ததுக்கப்புறம் நான் அவங்க சட்டையில் ஒன்று ஒன்றா எழுதிட்டு இருந்தோம். இதெல்லாம் அப்படியே பத்திரமா வச்சுக்குவாங்க. அப்போ தான் எங்களுக்கே ஞாபகம் வந்துச்சு, ஓகே நம்மளும் இது மாதிரி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் குட்டியாக என்னோடய ப்ளவுஸில் மட்டும் 2-3 மட்டும் எழுதிட்டு அப்படியே முடிச்சிட்டோம். அப்புறம் திரும்பி போய் உள்ளே உட்காந்துட்டு கேம்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மெழுகுவத்தி அணைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பேப்பர் மட்டும்தான் வச்சு அணைக்கணும். அப்புறம் அந்த பலூன் வச்சு இந்த கப்பை கீழே விழுகாமல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. இந்த பாய்ஸ் எல்லாம் பண்ணுறத ஒரே காமெடியாக இருந்துச்சு. கீழெல்லாம் விழுந்து கடந்துட்டு இருந்தாங்க.
இந்த கேண்டில் கேம் எப்படின்னா நம்ம காற்று படாமல் அந்த பேப்பர் வச்சு அணைக்கணுமாமா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் பொண்ணு வந்து டான்ஸும் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த பலூனை வச்சு விளாண்டது கீழே விழுந்து கடந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களாம் சும்மா பேச சொன்னாங்க. ஸோ நாங்களும் பேசிகிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தி அவள் வந்துட்டு நாங்கள் பேசினவங்க எல்லாமே மோஸ்ட்லி வெளியூர்லேருந்து வந்தவங்க தான். ஸோ இங்கே எப்படி இருந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு சில பேர் எமோஷ்னலாகி அழுகல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குமே காலேஜில் மெமரிஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் கடைசி நாளுங்கிறப்போ கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இதுதான் வந்து இப்ராஹிம், இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட நிறைய வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் இது வந்துட்டு ஹரீஷு. ஸோ ஹரீஷும் பேசிட்டு முடிஞ்சிருச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து இந்த வீடியோஸ் எடிட் பண்ணியிருப்பாங்களே ஏவி மாதிரி அதுதான் பண்ணியிருந்தாங்க. அது வந்துட்டு பாட்டெல்லாம் போட்டு எமோஷ்னல் ஆகி அழுக வச்சுட்டாங்க எல்லாரையும். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பார்த்து தேடி தேடி ஒன்று கலெக்ட் பண்ணியிருப்பாங்க போல். ஆனால் அதில் கூட என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சில குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் அனுப்பி விட்ருக்காங்க. எங்ககிட்டலாம் அது கேட்க கூட இல்லை. அதனால எல்லாமே அவங்களோட வீடியோஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேக்குமே கட் பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் மேம் வந்துட்டு இவங்க இப்படி எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்களா. அப்போ அந்த டைகர் பாய்ஸ் அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகி உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள வந்து மேம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, வாங்கன்னு சொல்லி வரவே இல்லை. அவங்களுக்கு வெயிட் பண்ணியே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதே 1 o'clock அந்த மாதிரிங்கிறனால எங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒரு 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு நைட்டு வந்து. ஸோ கேக் கட்டிங்கே ஒரு 6 மணிக்கு தான் பண்ணியிருப்போம். ரொம்ப நேரம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்மளுக்கு இந்த இதில் என்னென்னா, நம்ம நார்மலாக இருந்தால் கூட நம்ம எமோஷ்னல் ஆக மாட்டோம். ஆனால் இவங்க போடுற இந்த பாட்டுலேயே வந்து அப்படியே எமோஷ்னல் ஆகி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிரும். எனக்குமே ஃப்ரெண்ட்ஸே இல்லை, நம்ம ஏன்டா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம் அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு ஒரு சில இடம் எல்லாம் பிடிக்கலனாலும் அந்த இடத்த விட்டு நம்ம போகிறோன்னா நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ண தான் செய்வோம். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்காக தான் நம்ம இங்கே வந்தோம். அப்போ நம்மளுக்கு அந்த காலேஜ் பிடிக்கல, அங்கே உள்ளவங்கெல்லாம் பிடிக்கலனாலும் ஒரு சில நேரம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த 3 வருஷம் இங்கே இருந்துட்டு திரும்பி நீ வெளியில் போய் வேலைக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சாலே கவலையாக தான் இருக்குது. எனக்கும் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எங்கள் மேம் தான் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து எங்கள் பேட்சை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனாலேயே அவங்க தான் ரொம்ப எமோஷ்னலாகி அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் கேக்கெல்லாம் கொடுத்து எல்லோரும் வந்துட்டு அப்படியே ஊட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி டே வந்து அப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் எடிட் பண்ணாமே வச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இது கொஞ்சம் லாங் வீடியோ வருமா, ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லி அப்படியே அதை அப்படி பெண்டிங்லேயே வச்சுருந்தேன். அண்ட் இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிட்டு வந்து திரும்பி நார்மலில் இப்போது ரொட்டீனே ஸ்டார்ட் ஆகிருச்சு. செம்மே முடிய போகுது. இப்போ தான் அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். 1 month கிட்ட ஆச்சு இந்த வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணி. அண்ட் இந்த டேயை வந்து இவ்வளோ அழகாக மாற்றின ஜூனியர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நான் தேங்க்யூ சொல்லியே ஆகணும். நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல யாருமே இவ்வளோ நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ முடிச்சு போகிறோன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. இதுதான் வந்து நம்ம காலேஜில் எடுத்த கடைசி விலாகாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1-2 லாஸ்ட் டே வீடியோஸ் எடுத்தால் போடுவேன், அவ்வளோதான். அதோடு முடிஞ்சிருச்சு. இந்த 3 years வந்து எப்படி இவ்வளோ சீக்கிரமாக போணுச்சுன்னே எங்களுக்கே தெரியல. அன்றைக்கி டே வந்துட்டு அப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்